நிமிர்ந்த நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் முத்துக்குமார் இப்போ நம்மளோட இருக்காங்க. கேட்பதற்கும் பேசுவதற்கும் அவரிடம் நிறையவே இருக்கிறது. அவரிடமே பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அண்மையில் திருச்சியில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம், இன்னைக்கு விஜய்லாம் வந்த பிறகு, புதிய சக்தி வந்த பிறகு விஜய்க்கு தான் இளைஞர்கள் கூட்டம் வருது அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை இருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியில் இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை திருச்சியில் கூட்டியிருந்தாங்க. உங்களை வேட்பாளராகவும் முன்மொழியப்பட்டார். கிட்டத்தட்ட 234 பேரையும் அறிமுகப்படுத்தினார். சீமான் அவர்கள் அந்த வேட்பாளர்னு உச்சரித்த அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? இல்லை, அது ஒரு மிக மகிழ்ச்சியான தருணம் தான். வரலாறில் நமக்கான ஒரு பணி செய்கிறதுக்கு கிடைத்த வாய்ப்பாக தான் பார்க்குறேன். இருந்தாலும் ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்களில் அதை ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்காக நம்மளை முன்கள பணியாளரான அறிவிக்கிறது ஒரு மிகுந்த மன மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு. இப்போ ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுட்டீங்க, அது ஒரு சந்தோஷம். இருந்தாலும் வெற்றியாளராக வர்றது தானே ஒரு பெரிய சந்தோஷம். ஆமாம், அந்த வெற்றியை நோக்கி என்னெல்லாம் கலப்பணி செஞ்சுட்டு இருக்கீங்க? இல்லை, மக்களை நம்பி தான் நம்ம இந்த அரசியலில் நிற்கிறோம். இன்னொரு கட்சி பணம் கொடுத்துருதோ, அல்லது இன்னொரு கட்சி வலிமையாக இருக்குதோ, அவங்கள்ட்ட வலிமையான சின்னம் இருக்குது, அல்லது அவங்க ஆட்சி அதிகாரத்தை இருந்தவங்க முழுமையான கட்டமைப்பு வச்சுருக்கவங்கிற எந்தவித ஒரு நமக்கு எதிர்மறையான சிந்தனைகளையும் நாம் தமிழர் கட்சியில் எந்த வேட்பாளரும் ஒரு உறுப்பினர் கூட வளர்த்துக்கிறது கிடையாது. நமக்கான பயணம் அண்ணன் முன்னாடி சொன்ன மாதிரி நெடுந்தூர பயணங்கள் தான். அப்போது இந்த காலகட்டத்தில் இந்த பயணத்தை நம்ம தூக்கி நம்மளால் எவ்வளோ தூரம் ஓட முடியுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாருமே இருப்பாங்க. அதனால் சோர்வு அல்லது வேற எதை பார்த்தோ வெற்றியை பார்த்து மட்டுமே ஓடணும், வெற்றி தோல்விகளை கணக்கிட்டு நடக்கணுங்கிறது நாம் தமிழ் கட்சியில் யாருக்குமே கிடையாது. நமக்கான இலக்கு ரொம்ப தூரம், அது கடினம் தான். அதை அடையிறதுக்கான இலக்கை நோக்கியே நாங்கள் பயணிக்கிறோம். இப்போ 4 முனை போட்டி களத்தில் ஒரு கூட்டணிங்கிறது ரொம்ப பிரதான ரோல் பண்ணுது. சீமான் அவர்கள் 8% ஓட்டை காட்டியிருக்கிறார். ஒன்றில் அதை தக்க வைக்கணும் அல்லது அதை விட கூடணும். அது நாம் தமிழர் கட்சிக்கான இலக்காக இருக்கலாம். பட் வெற்றிங்கிறது தானே ஒரு அடையாளமாக இருக்கும். அந்த வெற்றி தள்ளி போய்கிட்டே இருக்குல்ல, நாகர்கோவில் மாதிரியான தொகுதிகள் இங்கே எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க? இல்லை, நாங்கள் இதில் நாகர்கோவில் தொகுதி அல்லது கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதின்னு பிரித்து பார்க்கல. இப்போ கூட்டணி இருந்தால் தான் வெற்றி சாத்தியம்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நாங்கள் இருக்கிறோம், தேசிய கட்சி திராவிட கட்சிகளோட கூட்டு கிடையாது. மற்ற கட்சிகள் வந்தால் கூட்டுக்கு தயார் தான் அப்படிங்கிற. தேசிய கட்சி திராவிட கட்சிகளை தாண்டி கூட்டணி வைக்கிறதுக்கு என்ன கட்சிகள் இருக்கு? நிறைய இங்கே பாமக இருக்கிறாங்க, விசிகா இருக்கிறாங்க. எங்கள் தமிழ் தேசியத்தை பேசினவங்களும் தமிழர்களுக்கு ஆதரவுகளுக்கான ஓட்டு வங்கி நம்ம பார்க்கணும்ல. இங்க ஓட்டு அடிப்படையில் தமிழ்நாட்டில் நிரூபிக்கப்பட்ட ஓட்டு வங்கிங்கிறது திமுக, அதிமுக, பாஜக. இந்த நீங்க கேட்ட கேள்வியிலே பதில் இருக்குது. இப்போ திமுக, அதிமுக நிரூபிக்கப்பட்ட ஒரு பெரும்பான்மை ஓட்டு வங்கியை வச்சிருக்காங்க. அது கூட சிறு சிறு கட்சிகளை இணைச்சிடுறாங்க. அதே தான் நாம் தமிழர் கட்சியும் பண்ணிட்டு இருக்கிறோம். 1.1லேருந்து 8.2 வந்திருக்கிறோம். இதை 20% வரும்போது நாங்கள் பெரும்பான்மையான அல்லது ஒரு 25% நாங்கள் எடுக்கும்போது நாங்கள் ஒரு 45% எடுத்து வெல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பெரும்பான்மையான ஓட்டு 25% நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குதுன்னு வைங்க. அதுக்கப்புறம் எங்களோட தமிழ் தேசிய கொள்கைகளை ஆதரிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மண்ணை சார்ந்து பேசக்கூடிய கட்சிகளை நாங்கள் விசிகா அல்லது பாமக இந்த மாதிரியான கட்சிகளை நாங்கள் இணைச்சிக்கிறோம். தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி இதுதான் திமுகவுடைய பிரச்சாரம் முன்னெடுப்பார். நீங்கள் கேட்ட விசிகால இருந்து கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மையான கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க மோடி எதிர்ப்பு அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்காங்க. நீங்கள் மோடி எதிர்ப்பு அப்படிங்கக்கூடிய நிலைப்பாடினுடைய அடிப்படையில் திமுக ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறாங்க. மோடி ஆதரவு அல்லது பாஜக ஆதரவு, வலதுசாரி ஆதரவுங்கிற அடிப்படையில் பாமகலாம் நீங்கள் கேட்ட பாமக அந்த பக்கம் போயிட்டாங்க. யார் தான் வருவான்? எவ்வளவு நாள் மக்கள் காத்திருப்பாங்க? ஒரு டயர்ட் ஆயிட மாட்டாங்களா? மக்கள் எங்களுக்காக காத்திருக்காங்களா? ஓட்டளிக்கக்கூடிய மக்களும் டயர்ட் ஆயிட மாட்டாங்களா? 1.5, 2.5, 8 வரைக்கும் வந்துட்டீங்க. இது என்னைக்கு 20 ஆகும்? மக்களுக்கு இதுல என்ன சோர்வு இருக்கு? மக்களுக்கு இதுல எந்த சோர்வுமே கிடையாது. இப்போ புதிய சக்தி வருது இல்ல, விஜய் போன்றவர்கள் வர்றாங்க. அது புதிய சக்தியோ தீய சக்தியோ தூய சக்தி, அதை பத்தி நம்ம ஒரு பொருட்டாவே எடுக்கிறது இல்லை. எங்களுக்கு இலக்கு மிக கடினமான இலக்கு. அண்ணன் பயணிக்கிறதுக்கான ஒரு வழியை சொல்லியிருக்காங்க, அதை நோக்கி பயணிக்கிறோம். நாங்கள் எங்களை தலைமை ஏற்று எங்களுக்கு பின்னாடி அணிவகுக்கிற ஒரு பெருசக்தியாக மாறுறது வரை நாங்கள் தனித்து பயணிக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். 8.2 இருந்துட்டு என்னைய தலைமையேற்று வாங்குறத சொல்கிற அளவுக்கான ஒரு தவறான என் பலம் அறியாமல் நான் ஏதோ ஒன்று பேசுகிற ஆளாக நான் இல்லை. இப்போ தாவேக்கா அவங்க நிரூபிக்காத ஓட்டு, ஆனால் நிரூபிக்காத ஓட்டு இருந்துமே நான் 45% எடுத்துருவேன், நாளைக்கே சிஎம் ஆயிடுவேங்கிறத கலை யதார்த்தம் தெரியாமல் பேசக்கூடிய பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க இல்லை. எங்கள் தலைமையில் கூட்டணி அமைது வரைக்கும் நாங்கள் தனிச்சையாக போவோம். அதுக்கான வாக்கு வங்கியை நாங்கள் பெறுவோம். நாம் தமிழர் கட்சிக்கு 30% வாக்கு இருக்குது, நாம் தமிழர் கட்சிக்கு 35% வாக்கு இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவோம். தேர்தல்ங்கிறது ஜனநாயக திருவிழாங்கிறதுல இருந்து நகர்ந்து பணநாயக திருவிழான்னு மாறி இருக்கு. நிச்சயமா. ஸோ அந்த கால சூழல்ல கற்பனையா இல்லையா? நம்ம 8லேருந்து 20,000, 30,000, 35,000ங்கிறது 1லேருந்து எப்படி 8 ஆகும்? நீங்களாம் ஒண்ணு கேட்டுறேன், ரொம்ப அறிவார்ந்த பிள்ளைகளா இருக்கீங்க ஒவ்வொருத்தருமே. நாம் தமிழர் வேட்பாளர் உங்களுக்கு ஏதோ ஒரு அணியில சேர்றப்ப உங்கள்ட்ட இருந்து ஒரு 10 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவாங்க. ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் அதை வச்சு என்ன செஞ்சிருவாங்க?
எங்கள் அணியிலேருந்து ஒரு 10 பேர் ஒரு கூட்டணியில் போய் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாங்க. அதை வச்சு நாங்கள் சொல்கிறத எதை செய்ய முடியும்? இல்லை, ஒரு அணியாக தேர்தலை சந்திக்கிற போது மக்கள்கிட்ட நம்பிக்கை வரும். மக்களுக்கு என்ன செய்ய முடியும்? மக்கள்கிட்ட நம்பிக்கை மட்டும் பெற்று, இப்போ நாம் தமிழர் கட்சி நீங்கள் வெறும் அரசியலில் வாக்கு வங்கியை பெற்று வெல்றதை மட்டும் கணக்கெடுக்கக்கூடாது. ஒரு அரசியல் கட்சியோட பிரதான நோக்கம் என்ன சொல்லுங்கள்? வாக்கு வாங்குறதா? அதை தாண்டி ஒன்று இருக்குது. மக்களை அரசியல் படுத்துறது, மக்களை விழிப்புணர்வு அடைய செய்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கு 36 லட்சம் பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி 36 லட்சம் மக்களை தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு செய்யப்படுது. அவங்களுக்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சி வாக்களிக்க வந்துட்டு போய் நீங்கள் எங்கள் அரசியலை பற்றியும் சீமானை பற்றியும் கேளுங்க. அவனோட அரசியல் விழிப்புணர்வு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவன் எல்லா அரசியலையும் பேசுவான். உலக அரசியலை பற்றி கேட்டாலும் தெரிஞ்சு வச்சிருப்பான். உள்ளூர் அரசியலை சொல்லுவான். இல்லை, இப்போ நம்ம நீங்கள் கேட்குற புள்ளி முக்கியமான ஒரு இடம் தான். பட் அரசியல் களத்தில் வகுப்பெடுக்கிறது ஒரு நிலை, நம்ம ஆட்சி செய்யறது இன்னொரு நிலை. நீங்க வகுப்பு இருக்கிறீங்க, அறிவார்ந்த ரெண்டையுமே தான் செய்யறீங்க. அதெல்லாம் நாங்க ஒண்ணு மட்டுமே செய்யல. நாங்க விழிப்புணர்வு அடைந்த மக்கள் கூட்டமாகவும் இதை மாத்துறோம், அதனுடைய பயணிக்கிறோம். 1லிருந்து 8 எப்படி வரும் நீங்க சொன்னீங்களா? நாங்க 1.1 இருக்கும்போது எங்களை மற்றவைன்னு கூட போடாம இருந்தீங்க. அப்புறம் மற்றவைன்னு போட்டீங்க கருத்து கணிப்புகள்ல, தேர்தல் பங்களிப்புல. இன்னைக்கு தாண்டி நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறின பிறகும் இப்போ உள்ள சின்னத்தை போடாமல் பழைய விவசாய சின்னத்தை போடுறீங்க. இவ்வளோ புறக்கணிப்புகள் நீங்கள் செஞ்ச பிறகும் களத்தில் நாங்கள் யாரை நம்பி நின்றுட்டு இருக்கிறோம்? 1லிருந்து 8% வந்த நாங்கள் 8லிருந்து இன்னும் 2 மடங்கு வளர்ந்து நாங்கள் 24, 36 மாற மாட்டோமா? இன்னைக்கு புதிய சக்தி வந்திருக்கு. அதை நான் முடிச்சிடறேன், முழு கேள்வியை முடிச்சிடறேன். புதிய சக்தி ஒரு காலகட்டம் வரைக்கும் 3வது புதிய சக்தினா யாருங்க? உங்களுக்கு தெரியுதா புதிய சக்தி? எங்களுக்கு நாங்கள் புதிய சக்தின்னு ஒரு பேர் தமிழ்நாட்டில் பிரபலியமா இருக்கதை பார்த்ததே இல்லை. வேற பேர்கள்ல தான் அவங்க பிரபலியமா இருக்காங்க. தூய சக்தி, தீய சக்தி என்பதெல்லாம் தாண்டி ஒரு புதிய சக்தி இல்லைங்க. அவங்க அறிவார்ந்த சக்தி இல்லைங்கிறது தான். நான் அந்த பேரை தான் அதிகமாக இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நாம் தமிழர் பிள்ளைகள் ரொம்ப அறிவார்ந்தமா இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு ஓட்டு போட்டால் அது 5 ஓட்டுக்கு சமம். நீங்க சொல்ற உங்களுடைய குரல்ல விஜய் கட்சியில இருந்து வர்றவங்க இவங்க ஓட்டு போட்டா செல்லாது, அப்படிதான் கணக்கு இருக்கா? நாம் தமிழர் கட்சி அறிவார்ந்த பிள்ளைங்க. அவங்க ஒரு ஓட்டு போட்டா 5 ஓட்டு சமம்னு யார் சொல்றா? பொதுமக்கள் தானே சொல்றாங்க. யார் சொல்றாரு? இல்ல, நான் கேட்கிறேன். என்ன நீங்க அதை எப்படி அந்த கருத்து உருவாக்க உங்க மனசுல எப்படி தோணுச்சு? நீங்க கேக்குறீங்க, உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இல்ல, நான் என்ன கேக்குறேன், அப்ப நாங்க அப்படி இருக்கிறனால தான் உங்களுக்கு தோணுது. நான் தான் கேக்குறேன். எல்லாருக்கும் ஓட்டு சமம் தானே. அப்ப அவங்க போட்டாலும் ஓட்டு, நீங்க அறிவார்ந்தமான பிள்ளைகள் போய் போட்டாலும் ஓட்டு. அப்ப 2 ஓட்டு தேர்தல் ஆணையத்தை பொறுத்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டு. நீங்க வாக்கு எண்ணிக்கையில வெற்றி தோல்வியை மட்டும்தான் பேசிட்டு இருக்கீங்க. நாங்க ஒரு முழுமையான கட்டமைப்போடையே இந்த மக்களை எழுத்து சொல்றோம். அது இன்னொரு 10 ஆண்டு காலம் ஆகலாம், 50 ஆண்டு காலமும் ஆகலாம். தமிழ் தேசிய கொள்கையை நாங்க எங்களுக்கு தனித்துவமான ஒரு இதோட நிறுவனம் இருக்கிறோம். இன்னைய தலைவர் பிரபாகரன் போராடும் போது அடுத்த ஆண்டு நாடு அடைஞ்சிருவன் போராடினாரா? இல்ல, அதுதான் நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். நீங்க தென்னை மரத்தை நடல, இப்ப பனை மரத்தை நடுறீங்க. தென்னையை நட்டவன் தின்னுட்டு சாவான், பனை நட்டவன் பார்த்துட்டு சாவான். தமிழ்ல வரல. அண்ணனே எத்தனை பேட்டிகள்ல சொல்றாரு, நான் வெள்ளாட்டிலையும் அடுத்த தலைமுறையாவது வெல்லும், ஆனா நான் இந்த வேலையை செய்யாம விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்றேன்ல. இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு இந்த நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில நின்று நான் உடனே எம்எல்ஏ இதாகிருவன்கிற அந்த எண்ணத்துல இருக்கிறேன்னா, அல்லது இது மூலியமா என் வாழ்க்கையில பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை அடைஞ்சிடலான்னு இந்த அரசியலுக்கு வந்திருக்கேன்? எதுவுமே இல்லை. நாம் தமிழகத்தில் நிற்கிற அத்தனை பேரும் எப்படி நிற்கிறாங்கிறது தெரியுமா? தெரியாது. அவங்க கொண்ட கொள்கையிலையும் நம்ம எல்லாத்துலயும் இன்னொருத்தன் வருவான். ஆனா இன்னொருத்தன் எடுத்துட்டு ஓடுறதுக்கு நம்ம ஓடி கையளிக்க. இந்த இடத்துல ஒரு விமர்சனமும் இருக்குல்ல. கடந்த காலங்களில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பல பேரும் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஏன் இல்ல சொல்லுங்க. ஏன் நம்ம டிஸ்ட்ரிக்டே நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்கோமே. ஏன் இல்ல? 234 தொகுதியுமே எடுத்துக்கோம். ஏன் கடந்த கால வேட்பாளர்கள் இங்க இல்ல சொல்லுங்களேன். நீங்க தான் சொல்லணும். நீங்க அதை கேள்வியை கேட்கறதுனால சொல்றேன். அந்த எளிய பிள்ளைகளையும் ஒரு தானி ஓட்டுறவரையும் ஒரு சிறிய வேலை செய்யறவரையும் அவங்க விடுறாங்க. அவங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்காக 2 மாதம் 3 மாத காலங்கள் 6 மாத காலங்கள் தன்னோட சொந்த பணி, வீடு, குழந்தைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பொது வாழ்க்கையில வரும்போது மிகுந்த ஒரு பொருளாதார சுமைக்கு ஆளாவாங்க. அவங்க கை காசு செலவு பண்ணாட்டாலும் தனக்கு சாப்பிட்றதுக்கு வர வருமானத்தை அவங்க இழந்திருப்பாங்க. அதை ஈடுகட்டுறதுக்காக அவங்க கட்சியில தான் இருப்பாங்க. திருப்பி ஒரு வாய்ப்பை அவங்க எடுத்து செய்யறதுக்கு வர்றதுக்கான வலிமை அவங்கள்ட்ட இருக்காது. அதற்காக அவங்க கட்சியை எதிர்த்துட்டாங்க, கட்சி அவங்கள இது பண்ணிருச்சு அப்படிலாம் கிடையாது. இங்க இருந்து எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க. எல்லாரும் இப்ப நான் இருக்கிறேன். இப்ப அண்மையில விவாதங்கள்ல எல்லாம் பங்கேற்கிறப்ப அதிமுக சார்பில் கல்யாண சுந்தரம் பேசுறாரு. சரி. திமுக மேடைகள்ல ராஜீவ்காந்தி பேசுறாரு. மாநில மாணவர் அணி செயலர் 2 பேரும் சீட் ரேஸ்ல இருக்காங்க. சரி. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவரோட நமது அம்மாவோட ஆசிரியரா இருக்காரு கல்யாண சுந்தரம். ஆமா. இதெல்லாம் நாம் தமிழர் உருவாக்கி கொடுத்த உரங்கள் தானே திராவிட கட்சிகளுக்கு. அப்ப அந்த விமர்சனமும் வருது இல்ல. நீங்க ஒரு ஃபேக்டரியை உற்பத்தி பண்ணி அறிவார்ந்த பிள்ளைகளை உருவாக்கி திராவிட கட்சிகளுக்குள்ள போறாங்க அவங்க. அப்ப அந்த கொள்கை சித்தாந்தத்துக்கான வேலை செய்ய இருக்கு இல்ல. கட்சியில நீங்க லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. நீங்க சொல்றது 2 நபர். அவங்களுக்கு இப்போ
முந்தைய வேட்பாளர்கள்லாம் ஏன் இங்கே நிற்கிறது இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன். அவங்க தன்னோட உடைமை, நேரம், பொருளாதாரம் எல்லாம் செலவு பண்ணுறதுனால அவங்க அதில் நலிந்திருப்பாங்க. திருப்பி ஒரு சூழலுக்கு வர முடியாமல் இருப்பாங்க. அவங்க அதை மீட்டெடுக்கிறதுக்கும் கட்சியும் சேர்ந்து பயணிப்போம், முதன்மையான ஆளை முன்ன வந்து போராட முடியாமல் இருப்பாங்கன்னு போய் நான் அவங்க அந்த பந்தத்தை என்கிட்ட கொடுத்தாங்க. நீங்கள் நான் தூக்கிட்டு விடுறேன், நான் இன்னொருத்தர் கொடுப்பேன், அவர் தூக்கிட்டு விடுவார். ஆனால் அவங்களாம் பணியாளர்களாக தான் இருப்பாங்க, இருக்கிறாங்க, நிச்சயமா இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தி அப்படி இல்லை. அவங்களுக்கு ரொம்ப பசி, யாரு கூடயும் இந்த பந்தத்தை மாற்றி கொடுக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இந்த பந்தத்தை அவங்களே கொளுத்தலான்னு பார்க்குறாங்க, அது முடியல. அவருக்கு எங்கே கிடைக்குமோ அங்கே போயிட்டாங்க. அதில் லட்சக்கணக்கான பேரில் 2 பேர் போனதை வந்து கட்சிக்கு முன்னுதாரணமாகவோ அவங்க போயிட்டாங்க. அவங்க ஒரு அரசியல் ஆளுமே அண்ணன் உருவாக்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்களே. இங்கேருந்து அங்கே போய் அங்கே என்ன இங்கே இருந்த மாதிரியா இருக்கிறாங்க? இங்கே இருந்த செல்வாக்கும் நன்மதிப்பும் புகழும் பேரும் தமிழ் சமூகம் அவங்க பார்க்குற மாதிரி இப்போ அவங்கள பார்க்குறாங்களா? இல்லைல்ல. இங்கே இருந்திருந்தா அவங்களோட மதிப்பு என்ன? சரி, இப்போ நார்வேல் தொகுதியில் களம் காண்றீங்க, மக்கள்கிட்ட போயிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பேசுவீங்க. எதை பிரதான மையப்படுத்தி நார்வேல் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் உங்களுக்கு எதை மையப்படுத்தி இருக்கு? இல்லை, எனக்கு இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறதுல இல்லை. நான் வந்து இப்போ ரொம்ப ஆழமாக இந்த தொகுதிகளில் பயணிக்கும் போது மக்களுக்கு வந்தால் உங்களுக்கு இதை செஞ்சு தந்துடுவேன், அதை செஞ்சு தந்துடுவேங்கிறத விட அடிப்படையான விஷயங்கள். இப்போ இந்த பழையாரை பற்றி நாங்கள் போய் பார்த்தோம். பழையார் வந்து சுருளோடில் ஆரம்பிக்குது, பத்மநாபம் சட்டமன்ற தொகுதியில் ஆரம்பித்து மணக்குடி கலிமுகத்தில் போய் முடியுது. இதில் ஒரு 18,000 ஏக்கர் விளைநிலங்களை வந்து அது கிழக்கு பக்கமாக ரொம்ப பச்சை பசைல்னு ஆக்கிட்டு தான் இந்த ஆறு ஓடி முடியுது. சங்க காலத்திலிருந்தே இந்த ஆறை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது ஒரு 200 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் அப்படி இல்லை, மிக பழமையான ஆறு தான் பழையாறு. இதில் வந்து சேரர், சோழர், பாண்டியர், வயநாடு, திருவாங்கூர் சமஸ்தானம் இவங்க எல்லாருமே ஒரு 11 வகையான சிறிய அணைகளை கட்டியிருக்கிறாங்க. அதை அடுத்தடுத்து வந்த நிர்வாகங்கள் பராமரிச்சிருக்காங்களே வெளியே புதுதாக எதுவும் கட்டலை. அதில் நம்ம சபரி அணை, குமரி அணை, சோழந்திட்டை, அப்புறம் மேற்கு பகுதியில் உள்ள அணைகள் எல்லாம் இருக்குது. இந்த ஆறு நகரத்தை நெருங்க 13 கிராமம் ஒரு நகராட்சியை தாண்டி மாநகராட்சி கிட்ட வரும்போது, ஒல்நேஸ்வரி பாலத்துக்கிட்ட வரும்போது அரசாங்கங்கள் முழுமையான பெரிய பெரிய சாக்கடைகள் அப்படியே அந்த ஆற்றுல விட்டுருக்காங்க. சரி, ஆற்றுல விட்ட சாக்கடைகள் இது நேர கடலில் போய் கலந்துருது அப்படி போயிருச்சுன்னு பார்த்தா அது இல்லை. பறக்கன்காலா இது பிரிஞ்சு சுசீந்திரம் குளம், சூந்த குளம்னு சொல்கிறாங்க, அது சுசீந்திரம் குளம், பறக்கை 1, 2 இந்த குளங்களை முழுமையாக இந்த சாக்கடை தண்ணி கொண்டு நிரப்புறாங்க. எது பழையாறு இல்லை, பறக்கன்காலில் விட்ட சாக்கடையை நிறச்சி அதை அப்படியே விவசாயத்துக்கு கொடுத்துட்றாங்க. அப்போது அந்த தண்ணி எந்த வித சுழற்சியும் பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீ குளிக்கிற, நீ பயன்படுத்துகிற கழிவு நீரை ஆற்றுல கலக்கிறோம், அது வழியாக கால் பிரித்து அதை குளத்தில் அந்த கழிவு நீரை நிறச்சி அதை வச்சு விவசாயத்துக்கு கொடுக்குறோம், நெல் உற்பத்தி பண்ணுறோம், அதை நீனே சாப்பிட்ற. நம்ம கழிவை நம்மளையே சாப்பிட வைக்கிறக்கூடிய ஒரு முறை தான். அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருவருப்பாக இருக்கும். இதைத்தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்குது. இந்த சட்டமன்ற தொகுதியும் நாங்கள் இதை பார்க்கல. நாம் தமிழக கட்சி எப்படி பார்க்குறோன்னா, ஒரு மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்தை நாம் வந்து சந்திக்க போகிறோம். இந்த மாவட்டம் கிழக்கில் பார்த்தீங்கன்னா அணுமின் நிலைய பூங்கா, குளச்சலில் பார்த்தீங்கன்னா ஐயாரியல், இந்த மொத்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நீர் ஆதாரம் குடிநீராக இருக்கக்கூடியதெல்லாம் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். அங்கே இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகளை முழுமையாக காலி பண்ணுறீங்க. அப்போ அங்கே மழைப்பொழிவு குறையும் போது ஆற்றுல தண்ணி வராது. தண்ணி வராட்டா நிலங்கள் எல்லாம் பாலைவனமாகும், விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்காது, நகரில் இருக்க மக்களுக்கு குடிநீர் கிடைக்காது. ஐஆர்இஎல்ல நீங்கள் 40 லட்சம் டன் வந்து கதிரியக்க மண்ணை நாங்கள் அள்ளிட்டு தோரியம்லாம் பிரித்து எடுத்துட்டு திருப்பி கொட்டிடுவோங்கிறீங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த ரிசோர்ஸை நீங்கள் எடுக்கும்போதே இருக்கிற கதிர்வீச்சிலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஆயிடுவாங்க. உங்களுக்கு மழை வளம் போயிருச்சு, மண் வளம் போயிருச்சு, நியூக்ளியர் வந்துருச்சு, திருப்பி கதிரியக்க மண்ணை தோண்டி எடுக்கிறீங்க, குடிநீர் பற்றாக்குறை. இதில் நீல பொருளாதாரம்னு கடலுக்குள்ளே ரிக் அமைக்கணும்னு சொல்கிறீங்க. மெக்சிகோ வளைகுடால நீல பொருளாதாரம் அங்கே பண்ணாங்க. 14,000 ரிக்குகள் குறைஞ்சபட்சம் அவங்க போர் பண்ணி போட்டதில் இப்போ 3,000 ரிக்கிட்ட வேலை செய்து மிச்சம் எல்லாத்தையும் கைவிட்டு அடுத்தடுத்த ரிக்கை போட்டுறாங்க. இந்த ரிக்கை மூடாமல் போட்டு அந்த கடல் வளமே மொத்தமாகவே மெக்சிகோ வளைகுடாவே பாதிக்கப்பட்டுருச்சு. அந்த பொருளாதாரத்தை தான் இப்போ இங்கே செய்யணும்னு சொல்கிறோம். அப்போ எந்த நிலம் வளமாக இருக்கோ அந்த நிலத்தில் நீங்கள் செயற்கைக்கோள் விடுறது எதுக்கு விடுறாங்க? அங்கே இருக்கிற மொத்த தாது மணல்கள் என்ன இருக்குது, மண் பூமிக்கடியில் என்ன இருக்குது, தண்ணி எவ்வளோ இருக்குது, என்ன பண்ணலான்னு திட்டமிட்டு அந்த பகுதியவே நீங்கள் அழிக்கிறீங்க. வானூர்தியில் போகும்போது 2 குஜராத் நபர்கள் வந்து நான் போகும்போது அவங்க பேசுகிறாங்க, கன்னியாகுமரி சொன்னேன், உங்கள் இதில் நிறைய மைன்ஸ் ப்ராஜெக்ட் வந்து ஃபியூச்சரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர போகிறாங்களே. ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுது பூமிக்குள்ளே இங்கே என்ன இருக்குது, இதை ஃபியூச்சரில் என்னெல்லாம் எடுக்க போகிறாங்க. அப்போது நீர் ஆதாரத்தை கெடுத்துடுறாங்க, நியூக்ளியர் ப்ராஜெக்டை கொண்டு வந்துடுறாங்க, கதிரியக்க மண்ணை எடுத்துடுறாங்க, கேரளாவில் உள்ள குப்பைகளை கொண்டு வந்து இங்கே கொட்டிடுறாங்க. இப்போ இந்த மக்கள் இன்னும் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளில் இங்கே வாழ்கிறதுக்கு குடி தண்ணீர் இல்லாமல் இந்த மாவட்டத்தை விட்டு
வெளியேற நிலை தான் நிச்சயமா இருக்கும். நீங்க டச்சு படையெடுப்பு டைம் நேரத்துல அவன் வந்து அந்த நூல்ல குறிப்பிடுறான், தேவதைகள் வாழும் பூமி வந்து இன்னும் நம்ம மாவட்டத்தை தான் அவன் குறிப்பிடுறான், கேரளாவை குறிப்பிடல. ஆனா அந்த பயணத்துல அவன் அதே பதிவு பண்ணோன்னா அப்ப கேரளாவோட சேர்ந்ததெல்லாம் அவன் காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு அவன் மாத்திட்டான், கடவுளின் தேசம். கடவுளின் தேசம். ஆனா டச்சுக்காரர்கள் குறிப்பிட்டு வந்து கடவுளின் தேசங்கிறத பதிவு பண்ணல, தேவதைகள் வாழும் பூமின்னு நம்ம மாவட்டம் தான் பதிவு பண்ணாங்க. ரொம்ப ஆழமான விஷயங்கள், நுட்பமான விஷயங்கள் பேசுங்க. இதை திமுக அதிமுகவால் பேசவே முடியாது. நானே சொல்கிறேன், ஒரு ஜேர்னலிஸ்டா நான் களத்திலேருந்து பார்த்தவங்கிற முறையில் ஒரு நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு டிஎம்கே கேண்டிடேட்டாலேயோ, ஏடிஎம்கே பிஜேபி கேண்டிடேட்டாலேயோ, காங்கிரஸ் கேண்டிடேட்டாலேயோ இந்த தகவல்களோ தரவுகளோ மக்கள் சார்ந்த விஷயங்களோ பேசவே முடியாது. இப்போ நீங்கள் ஓட்டுங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்குறோம், நாகர்கோவிலோட பாலிடிக்ஸுங்கிறது பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு சிறுபான்மையினர் திமுக காங்கிரஸ் ஆதரிக்கிறதும், திமுக காங்கிரஸ் வந்துடக்கூடாதுன்னு இந்துக்கள் எல்லாம் பிஜேபி ஆதரிக்கிறதுமான ஒரு கல்ச்சர் கொண்ட பகுதி. இந்த ஆத்மார்த்தமான இந்த அவ்வளவு புரிதல் கொண்ட ஒரு அரசியல் இந்த மக்கள் எந்த அளவுக்கு ஏத்துக்குவாங்கன்னு பார்க்கணும். இல்ல, மக்கள் நிச்சயமா ஏத்துக்குவாங்க. என்னைக்கு இந்த கேள்வி வருது, ஒரு கிளை கேள்வி சொல்லி சுப உதயகுமார் உங்களுக்கு நினைவுல இருக்கலாம். கூடங்குளம் அணுகுலை போராட்டம் ரொம்ப தீவிரமா முன்னெடுத்தவர். நீங்க பேசுற இதே மாதிரியான அரசியலை முன்னெடுத்து பச்சை தமிழகம் பண்ணுவோம். பட் அவருக்கு நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதியில் நிற்கிறப்ப ஒட்டுமொத்தம் அந்த தொகுதி முழுவதும் சேர்த்த மக்கள் கொடுத்த வாக்கே 15,000 தான். இவ்வளவுக்கு மீனவர்கள் ஓட்டே 1.5 லட்சம் ஓட்டு இருக்குன்னு சொல்லப்படக்கூடிய ஊர். அப்போ அந்த சுற்றுச்சூழல், இயற்கை சார்ந்த வளங்கள், மக்களை நேசிக்கிறது, மண்ணை காக்கிறது, இதுக்கான ஓட்டு வங்கி இருக்கா, அல்லது அது ஓட்டு வங்கியை தாண்டி நீங்கள் கிளம்பாருங்க? இல்லை இல்லை, அந்த அந்த நல்லது செய்யறதுக்கான ஓட்டு வங்கி இருக்கான்னு இருக்க தான் செய்யுது. இப்போ நம்ம சுப உதயகுமார் அண்ணன் அவங்கள நம்ம ஒப்பீடு செய்ய முடியாது. நம்ம வந்து மக்களோட ஒரு சின்ன சாக்கடை பிரச்சனை, ஒரு பைப்பு போகிறது, ஒரு வார்டு அளவில் உள்ள பிரச்சனையில நாம் தமிழ் கட்சி நம்ம நிற்கிறோம். ஒரு அங்கன்வாடி பிரச்சனையாக போய் நிற்கிறோம். மேலே ராமன்புதூரில் சாக்கடை தண்ணியிலே காங்கிரீட்டை உழைச்சி கொட்டுறானா நம்ம போய் நிற்கிறோம். ரயில்வேல ஒரு சின்ன பார்க்கிங் பிரச்சனையாக நம்ம போய் நிற்கிறோம். எந்த சின்ன சின்ன எல்லா இதுலேயும் நாம் தமிழர் கட்சி வந்து நிற்பாங்க, நமக்கு மனு கொடுப்பாங்க. ஆசாரிப்பள்ளம் பக்கத்தில் மக்களோடு பயணிக்கிறோம். ஒரு சூழலை மட்டும் கையில் எடுக்கல. நம்ம சொல்றது ஒரு ஆழமான பிரச்சனை, இதையே மக்கள் சிந்திச்சுட்டு இருப்பான்னா இல்லை. ஆனா அவனுக்கான நேரடியான பிரச்சனைக்கு நாங்க போறோம். அதனால மிக அதிகமா நாங்க ஈர்க்கப்பட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலயும் அடையாளப்பட்டிருப்பாங்க, இந்த வார்டுல இவன் நாம் தமிழர் கட்சி, இந்த வார்டுல இவன் நாம் தமிழர் கட்சி, இவன் சொன்னா இதை செஞ்சு தருவான் அப்படிங்கிறது. ஒரு பிரச்சனையா குப்பை கிடங்கா, அவங்க யாரை கூப்பிடுன்னு சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் யாருன்னு பார்த்து கூப்பிட்டுன்னு. அந்த அளவுக்கு எனக்கு தெரிந்து குமரி மாவட்டத்தில் அதிகமான கனிமூல வண்டிகளை மறிச்சு நிறுத்தினது, நிறைய போராட்டங்கள் பண்ணால நாம் தமிழர் கட்சிக்கு முக்கிய இடம் இருக்கு. ஓகே, நம்ம ஒரு நீங்க வாக்க பெற முடியுமான்னு கேட்டதுக்கு என்னன்னா, ஒரு பொதுப்படையான மிகப்பெரிய விஷயங்கள் வந்து மக்கள் உடனே போராட ஸ்டெர்லைட்டுக்கு வந்து ஒரே நாள்ல வரல, வருட கணக்குல 10-15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளா அந்த பிரச்சனை ஓடிதான் இனி இதனால நமக்கு பெரும் இழப்பு வருங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு வர்றான். இங்க வாழவே முடியாது, எல்லாரும் மாவட்டத்தை விட்டு தான் வெளியே போகணும், உனக்கு தண்ணி கிடையாது, மழை கிடையாது, உனக்கு குப்பையை தான் கொட்டுவோம், தான் வாழணும். அந்த மக்கள் வந்து எழுப்பின கோஷம் காப்பர் உனக்கு, கேன்சர் எங்களுக்கான்னு சொல்லி எழுப்பியிருந்தாங்க. அதே தான் இது மார்சல் நேசமணியும் குஞ்ச நாடார் இவங்கெல்லாம் உலாவன பூமி தான். இங்க வந்து புரட்சி வராமலாம் ஒரு நாள் இருக்காது. இல்லை, நீங்க தொடர்ந்து சாலைகள்லாம் மோசமா இருக்குன்னு போராடிட்டு இருந்தீங்க. அண்மையில உங்க தொகுதிக்கு முதல்வர் வந்திருந்தாரு, டக்கு டக்கு டக்குன்னு ரோடெல்லாம் போட்டாங்களே, எப்படி களமாட போறீங்க, என்ன பேச போறீங்க மக்களுக்கு? அதை தான் சொல்றேன். இப்போ இந்த நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பூங்காக்கு அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரோட்ல அந்த பார்க்கிங் டைம்ஸ்லாம் நல்லா தான் இருந்தது அந்த நடைபாதை. உடனே இவர் வரும்போது திரும்பி பார்ப்பாரா என்னன்னு தெரியல முதல்வர், அதை பார்த்தா கண்ணு குளிர்ச்சியா இருக்குன்னு அதெல்லாம் உடனே உடைச்சிட்டு அந்த மெரூன் கலர்ல இருந்து எடுத்தது வண்ண கற்கள் இப்போ ஆஷ் கலரான்னு போட்டாங்க. அதை போட்டு முடிச்சுட்டு அவர் பார்த்துட்டு போயிட்டாரு. ஆனா இதே அங்கன்வாடிக்கு நான் போய் போராடுறேன், கொடுக்கறதுக்கு ஃபண்ட் இல்லைங்கிறான், சாக்கடையை கட்டுறதுக்கு ஃபண்ட் இல்லைங்கிறான், குடிநீர் வசதி குழாய் பதிக்கிறதுக்கு ஃபண்ட் இல்லைங்கிறான். இப்போ இந்த கழிவுநீர் ஓடை கட்டுறாங்கல்ல கேப் ரோட்ல, அந்த இதுல நம்ம போத்தீஸ்லேருந்து இங்க சவரேகுல் ஜங்ஷன்லேருந்து செட்டிக்குளத்துக்கு, அங்க இப்போ உங்க கடை இருக்கு, உங்க கடைக்கு முன்னே உங்க கடையோட ஸ்கொயர் ஃபீட் ஒரு நீளம் வந்து ஒரு 20 அடின்னு வைங்க. அந்த 20 அடியில 3 அடி உயரத்துக்கு அந்த சாக்கடை கட்டுறேன்னா அதுக்கு அவங்க கடைக்காரண்ட காசு கேட்குறாங்க மாநகராட்சி. எல்லா கடையிலும் கேட்டிருக்காங்க. ஆனா மாநகராட்சிக்கு வரி கொடுக்கறதே இதுதானே கொடுக்குறாங்க, அதை தாண்டி கேட்குறாங்க. நீங்க திட்டமிடுதல் பண்ணி ஆய்வு பண்ணி பொறியாளர் வச்சு மதிப்பீடு செஞ்சு பணம் ஒதுக்கீடு பண்ணிட்டீங்க, அதை கட்டுறதுக்கு திருப்பி ஏன் கடையிலே கேட்குற? அப்போ ஒருவேளை 100 கடைகள்ல 20 கடை கொடுத்தாலும் லாபம் தானே. அச்சப்பட்டு சரி ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டு இருப்பான்னு கொடுத்தாலும் பிரதானமா எதை மையப்படுத்தி தேர்தலை சந்திக்க போறீங்க, வர மக்கள் கிட்ட எதை சொல்லி பிரச்சாரம் செய்ய போகுது? நாம் இந்த பிரதானமா மாநகராட்சியில் நடக்கிற அடாவடித்தனமும் ஊழலும் தான் முதல்ல. அப்புறம் கையாளாகத்தனமா இருக்கிற எம்ஆர் காந்தி அவங்களை பத்தி, அவங்களுக்கு கூட்டு எதுக்கு? என் கோயிலில் அன்னதானம் போட்டு தொடங்கி வைக்கிறது அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதுக்கு? இல்லை, பொதுவாக சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அமைதியாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல. அடாவடி பண்ணலை,
அராஜகம் செய்யல அப்படிங்கக்கூடிய ஒரு ஓட் பேங்க் இருக்கா? தவற மக்கள் ஆதரிச்சு வாக்கு வங்கி மூலியமா பெற்றதுனாலே அது சரியாயிடாது. அவரு சரி தவறு தானே. அமைதியா இருந்தாலும் ஓட் பேங்க் இருக்குன்னா அது நியாயமா என்ன? இல்ல எம்எல்ஏ ஃபண்ட செலுத்தியிருக்காருல, பல இடங்கள்ல ரேஷன் கடைகள் வந்திருக்கு, அங்கன்வாடி மையங்கள். சரி, போஸ்டர் பாக்குறோம், 3 லட்சம் ஒதுக்கினார், 5 லட்சம் ஒதுக்கினார், எதுவா ஒதுக்கிட்டாரு, அதை செஞ்சுட்டாருன்னே வைப்போம். என்னை பொறுத்தவரை ஒன்றும் செய்யலை. உங்களுக்கு நேர எம்எல்ஏ ஃபண்டுக்கு நான் போஸ்டரா பாக்குறேன்ல, அந்த அரசியலை நான் சொன்னேன். அவங்க இல்லாதனால அந்த குரலை நான் சொல்லுவேன். சரி, நீங்க மாநகராட்சியில் நடக்கிற ஊழல், இது மொத்தமும் மாநகராட்சி ஃபண்டு தான் அதிகமான ஃபண்டு. உங்களுக்கு நேரெதிர் கொள்கை கொண்டவங்க இருந்து தானே ஆட்சி பண்றாங்க. அவங்க செய்யற தப்பை எங்க தட்டி கேட்குறீங்க? நார்வேல பொறுத்தவரை திமுகவும் பாஜக ஒரே நாணயத்தோட 2 பக்கம் தாங்கிறீங்களா? இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கோம். ஒரே நாணயம்னா இவங்க ரெண்டும் ஒன்று தான். இங்க இல்ல. இப்போ இங்க கனிம வளத்தை வெட்டி கொண்டு போறது யாரு? ஆட்சி திமுக இருக்கு. நீ ஏன் தடுக்க மாட்டற? காங்கிரஸ் அவங்களும் கூட்டணியில் இருக்கிறான், கொள்ளடிக்கிறான்னு வைப்போம். நீங்க இந்த மண்ணுக்கு மக்களுக்கு என்ன செஞ்சுட்டேன்னு கேட்டேன். பாரதிய ஜனதா இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் என்ன செஞ்சிருக்கு? ஏன் கோயில் நான் ஹிந்து தான், நீங்க உங்க அடிப்படையில் நான் ஹிந்து தான், நீங்க தர்ற சான்றிதழ் அடிப்படை. என்னோட ஊர் கோயிலை பாதுகாக்கிறதுக்கு நீ எதுக்கியா? அங்க என்ன பெரிய தாண்டி வளர்ச்சிகள் வந்திருக்குல்ல. மார்த்தாண்டம் பாலம் பார்க்குறோம், பார்வதிபுரம் பாலம் பார்க்குறோம். இது மாதிரியான பாலங்கள் மூலமா வளர்ச்சிகளும். மார்த்தாண்டம் பாலம், பாரதிபுரம் பாலம் அரசியல் திமுக அரசியலையும் பாக்குறேன். அப்படியே திரும்பி பார்த்தா உங்க நாரியல் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு புத்தேரி பாலம் வந்திருக்கு. புத்தேரிக்கு போறதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல பாலம் திமுக பீரியட்ல போட்டது. நீங்க இந்த பாரதிபுரம் நார்களுக்குள்ளே பேசுறேன், பாரதிபுரத்துல பார்த்தா ஒரு பாலம், அந்த பாலம் பிஜேபி பீரியட்ல போட்டது. ஸோ அப்போ வளர்ச்சி செய்யலைன்னு நம்ம எப்படி சொல்லிட முடியும்? நீங்க இதுக்கு பின்னாடி இருக்க அரசியலை நான் இந்த மக்களுக்கு சொல்றேன். பாரதிபுர பாலம் போட்ட புதுதிலையும் மார்த்தாண்டம் பாலம் இந்த ரெண்டையும் உடனடியாக போட்டு துவங்குறதுக்கு காரணம் என்ன? மக்கள் பயன்பாட்டுக்கா? கனிம வளத்தை வெட்டி கொண்டு போறது. கீழே வழியா போனா பிரச்சனை பண்ணுவான், மேல் வழியா கொண்டு போகணும். இப்ப வேக வேகமா நீங்க 4 வழி சாலையை எதுக்கு முடிக்கிறீங்க? கனண்டிட்டே இருக்கு, என்னைக்கு வேணாலும் இதுவும் பிரச்சனையா மாறலாம். முதல்ல சொன்னாங்க விழிங்கன் துறைமுகத்துக்காக கொண்டு போறோம், அங்க வெட்ட அனுமதி இல்லாத இதுன்னு. அதை கூட சகிச்சிருவோம், சரி போய் தொலையுது அப்படின்னு. ஆனா மொத்த கேரளாக்குமான கட்டுமானத்துக்கே தமிழ்நாடு அழிச்சு இப்ப கொண்டு போறாங்க. இது எப்படி ஏத்துக்கிறது? அங்க இருந்து குப்பையை கொண்டு கொட்டுற, இறைச்சி கழிவு கொட்டுற, மருத்துவ கழிவு கொட்டுற, அங்க இருக்கிற கேன்சரோட அப்டேஷன் பண்ணி எடுத்த மொத்த பார்ட்ஸையும் கொண்டு கொட்டுற. நீங்க கேன்சர் ஆர்சிசில இருந்து அங்க இருக்கிற தனியாரோ அரசாங்கம் அதெல்லாம் தெரியல, அங்கே வெட்டி எடுக்கப்பட்ட உறுப்புகளை நீ தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து கொட்டிட்டு போற. தெரு நாய்களை மொத்தமா பிடிச்சி கொண்டு வந்து இறக்கி விட்டு போற. அப்ப நீ எவ்வளவு கீழ்த்தரமா தமிழனை நினைச்சா நீ விடுற. நீ இங்கிருந்து தங்கம் போல உள்ள நம்மளோட கனிம வளத்தை அவனுக்கு கொடுத்துட்டு அங்க இருக்கிற ஷிட்டை கொண்டு வந்து ஒன்றை கொட்டிட்டு போறதை நீ எப்படி? ஒரு தன்மான இழுக்கு இல்லையா? நம்ம மாவட்டத்துல நான் சொல்றேன், நீ அவன் உன்னை கொடுமைப்படுத்துறான் தான் தனியா பிரிஞ்சு நீ தமிழ்நாட்டோட வந்து சேர்ந்த. இன்னைக்கு நீ திராவிடங்கிற இதுல இருந்துக்கிட்டு மலையாளையும் எதுக்க முடியாம 2 கட்டாரில் மாட்டி 2 பேரும் சேர்ந்து உடனே அடிக்கிறான். இதுக்கு நீ அவங்களே இருந்துருக்கலாமே. அந்த மனநிலையில தான் நம்மளை வைக்கிறாங்க. நம்மளோட பொருட்களை நீ கொடுத்துட்டு அவன்கிட்ட இருந்து கழிவை வாங்குற சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம். இது அப்போ இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இதுக்கு பிஜேபி என்ன போராட்டம் எடுத்தது? இந்த மண்ணையும் மக்களை. இன்னொன்னு சொல்லிடுறேன், பழையாறை பத்தி பேசணும்ல, பிஜேபியை பேசுறதுனால, பாரதிய ஜனதாவை பேசுறதுனால சொல்றேன். இந்த பழையாற்றில் உள்ள அத்தனை நீர்வழித்தடத்துலையும் தான் பெரிய பெரிய கோயில்கள் இருக்கு. இந்த ஆத்து தண்ணி தான் எல்லா தெப்ப குளங்களுக்கும் போகுது, சரியா? இந்த ஆத்து குளங்கள்ல தான் எல்லா திருக்கோயில் தெப்ப குளத்துக்கும் இந்த பகுதியில் தண்ணீர் கொடுக்கறது யாரு? பழையாறு தான். பழையாறுல இருந்து தண்ணீர் இருந்து முழு சாக்கடை. மக்கள்கிட்ட நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், தயவு செய்து இறங்காதீங்க ஆத்துக்குள்ள. இந்த பழையாறு நம்ம சோழந்திட்ட அணை, ஆசிரமத்துல, குமரி அணையில, மற்ற எந்த இடத்துலையும் இறங்கி குளிக்காதீங்க. அதே மாதிரி மணக்குடியில் இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று வச்சுருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் தடை பண்ணுங்க. அது என்ன, அதோட பிஹெச் லெவலில் எடுத்து பார்த்துடலாமா எவ்வளோ காரத்தன்மையில் அது இருக்குன்னு? சொறி சிறங்கு அரிப்பி என்ன வேணாலும் வரும். அதில் வாட்டர் ஸ்போர்ட்ஸுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க. எந்த இடத்துலையும் நீங்கள் குடி தண்ணீரை விட்டுருங்க, குளிக்கிறதுக்கு ஆறு இருக்கா? நீங்கள் குளிப்பீங்களா? இந்த சட்டமன்ற உறுப்பினரையோ மேயரையோ நான் சொல்கிறேன், ஒரு இடத்துல போய் இறங்கி இதில் இறங்கி குளிங்கன்னு சொல்லுவோம், குளிச்சுட்டு வரா? நீங்கள் சொல்கிற புனிதம் சுசீந்திரம் கோயிலிருந்து எடுத்து தெப்பத்திருவிழா நடத்துறீங்க, அந்த தண்ணிக்குள்ள அப்படியே கடவுளை கொண்டு போய் சாக்கடையாது. நீ என்ன மத அரசியல் பேசுகிற? அவ்வளோ குளமும் சாக்கடை. நீ விளைய வைக்கிற அரிசி சாக்கடை, நெல் சாக்கடை, தேங்காய் சாக்கடை, எல்லாமே சாக்கடை. நீ என்ன புனிதம் பேசுறது? எந்த குளம் சாக்கடை இல்லாமல் இருக்கு? இன்னொன்று, எல்லாரோட ஈம சடங்கும் நம்ம எரிக்கிறது பழையாறு இதில் தான், எல்லா சமூகமும் தெரியும்ல. அப்போ ஒரு நல்ல காரியத்துக்கு சுக விஷயத்துக்கு ஆகட்டும், கெட்ட விஷயத்தாகட்டும், ரெண்டுக்குமான நீர் ஆதாரமா நம்ம புனிதமாட்டு அந்த ஆறை தான் பார்க்குறோம் பழையாறு. இந்த பழையாறை முழுமையா சாக்கடையாக்கி சாக்கடையில தான் சாமியை நீ குளிப்பாட்டி எடுக்கிற. நீ சொல்ற மத அரசியல் படி பார்த்தா அப்ப நீ யாருக்கானவன்? சுற்றுச்சூழல் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசுனீங்க.
இயற்கை வளங்களை காக்கிறத முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் பண்ணுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எளிய மக்களோட பிரச்சனைகள், நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அன்றாடமாக மக்களோட கனெக்ட் ஆகக்கூடிய பிரச்சனைகள், ரெண்டையும் மையப்படுத்தி நாம் தமிழர் களத்தில் நீங்கள் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுருக்கீங்க. பார்க்கலாம் மக்கள் உங்களுக்கு எந்த அளவு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும். நம்மளும் தொடர்ச்சியாக தேர்தல் முடிகிற வரைக்கும் அவ்வப்போது இது போன்ற நேர்காணல்கள் செய்யலாம். ரொம்ப நன்றி.